ராஜா. தாத்தா. என்ன தாத்தா இது? ஜாங்கிரி இங்க கொடுங்க. நீங்க ஸ்வீட் சாப்பிடலாமா? நான் சாப்பிடலையே, மோந்து பார்த்தேன். நேற்று ராத்திரி உங்க பாட்டிக்கு நினைவு நாடு இல்லையா, அதனால நிறைய ஸ்வீட் எல்லாம் வச்சு படைச்சாங்களா, எல்லாத்தையும் உங்ககிட்டயே அனுப்பிச்சிட்டாங்களா. நீ சாப்பிடக்கூடாது ராஜா, தோஷம். என் பொண்டாட்டிக்கு படைச்சதை நான் தான் சாப்பிடணும். என்ன தாத்தா இது? நடு ராத்திரில போய் கதை விடுறீங்களே. நீங்க ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் அங்கிள் சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். டாக்டராவே துரோகி, என் பாலிய நண்பனாவே சண்டாள, என்ன வயிற்ற கட்டி வாயை கட்டி ராத்திரில ஸ்வீட்டு திருடு முடியா பண்ணது அந்த டாக்டர் சங்கர் பையதான். அந்த வடுவா வரட்டும், காலையில சீட்டை கழிச்சு. சீட்டை கிழிக்கிறீங்களா? மரியாதையா போய் தூங்க போறீங்களா இல்ல டாக்டர் அங்கிள் போன் பண்ணிட்டு போறேன். இந்த டாக்டருக்கு சொன்ன எதுவுமே கூடாதுப்பா. முடியாதவனை தின்னுங்கிறானுங்க, திங்கிறவனை வேணாங்கிறானுங்க. அப்போ குட் நைட் ராஜா. குட் நைட்ல குட் மார்னிங். நல்லா ஸ்வீட்டு பிடிக்கும். இது ரொம்ப முக்கியமான மீட்டிங் சார். நீங்க கொஞ்சம் வந்து கலந்துக்கிட்டாதான் நல்லா இருக்கும். எங்க எவ்வளவுதான் பிபி இருக்கு, டும்டும் இருக்கு, வெண்ணெய் இருக்கு, கரும்பு இருக்கு, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத, அங்கே நடக்காத இங்க நடக்காதுன்னு சொல்லி பெட்ரூம்குள்ளேயே போட்டு குட்டி வச்சிருக்கிறாரு டாக்டர் சங்கரே. ஆனா ஆபீஸ்ல உங்க டைரி காருக்கு பக்கத்துல தானடா இருக்கு, போயிட்டு வந்துடுறேன்னா என்ன மிரட்டுறான். சென்னைதான் இல்லையா, என்னால உங்களால் பார்க்காம இருக்க முடியல, அதனால கொஞ்சம் பர்மிஷன் கொடுறான்னு வாங்கிட்டு வந்தேன். அது 1 மணி நேரம் தான் சார். தம்பி ராஜா படிப்பெல்லாம் முடிச்சுட்டு சும்மா தானே இருக்குது, அதை ஆபீஸ்க்கு வர சொன்னீங்கன்னா. எத்தனை தடவை சொல்லி பார்த்துட்டேன், ஆபீஸ்னால போர் அடிக்குது, போக மாட்டேங்க. சார், ராஜாவுக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா குடும்ப பொறுப்போட சேர்ந்து ஆபீஸ் ஒர்க்கும் தானா வந்துடும். நானா மாட்டேங்கிறேன், அவ மாட்டேங்கிறானே. எத்தனையோ பொண்ணு பார்த்துட்டேன், முடியாத தாத்தான் ஓடிடுறான். அவருக்கு பிடிச்ச பொண்ணு அவன் கிடைக்க வேண்டாமா? என்னதான் இருந்தாலும் என் பேரை என் மேல உயிரையே வச்சிருக்கான், அது ஒண்ணு போதாத எனக்கு. ஆமா சார், அறியாத பருவத்திலேயே அப்பா அம்மாவை இறந்துருச்சு. பெரியம்மா இறந்ததுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க உங்ககிட்டயே வளர்ந்த பிள்ளை இல்லைங்களா, அதனாலதான் சார் உங்க மேல அதுக்கு அவ்வளவு பாசம். 100% கரெக்ட். காலையில பார்க்கும்போது குழந்தை தூங்கிட்டு இருந்தான், என்ன செய்யலாம் பாக்குறேன், எழுந்திருச்சுமா நேருமா. ஹலோ 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 ராஜா கண்ணு, காலையில 11 தானே ஆச்சு, இதுக்குள்ள எழுந்துச்சுட்ட. இல்ல தாத்தா, நான் எப்போ ட்ரெஸ் பண்ணிட்டு குளிச்சுட்டு ஷேவ் பண்ணிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியா பேப்பர் படிச்சிட்டு இருக்கேன். நீ கால் சராய மாட்டிக்கிட்டு டைரி ஆளுக்கு வா, தாத்தாவும் வர்றேன். எதுக்கு தாத்தா? சண்டை போட்டுக்கிறதுக்கா? சாப்பிடந்தாப்பா. தாத்தா நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேனே. தினம் தான் ஹோட்டல்ல சாப்பிடுறேன், இன்னைக்கு ஒரு நாளைக்கு தாத்தா கூட சாப்பிட கூடாதா? ராசா இல்ல கண்ணு இல்ல, வரியா? வா. சரி தாத்தா. Hi Geeta darling. Hi Raja. How are you? Fine. என்ன பண்ணிட்டு இருக்க? வேற என்ன, உங்களையே தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க? நானும் அதே தான் செஞ்சிட்டு இருக்கேன். நேத்து ஈவினிங் நீ போட்ட ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருந்த, இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப போட்டுக்கிற ட்ரெஸ்ல அதை விட இன்னும் அழகா இருக்க. Really? ராஜா, உங்களை உடனே பார்க்கும் போல இருக்கு, சரிங்களா? இப்போ வா. ஆமா, இப்பவே தான். தம்பி, பெரிய ஐயா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாருங்க. சரிங்களா? இப்போ வந்துட்டேன் டார்லிங், நீங்க போங்க, நான் வரேன். சரி. இழுக்க இழுக்க இன்பம் இறுதி வரைன்னு சும்மாவா சொன்னா? ஐயா டிபன் ரெடிங்க. ஐயோ ஐயா, சுருக்கி பிடிக்காதீங்க, பாதிக்கு இருக்கு பர்சனாலிட்டி சாப்பிடும். ஐயா, பெரிய டாக்டர் வராரு. என்ன தைரியம் இருந்தா எனக்கு முன்னால சுருட்டு பிடிப்பேன். நான் சுருட்டு பிடிக்காம பாத்துக்கிறதுக்கு ஒன்ன காவல் வச்சிருக்காங்களா? நீ சுருட்டு பிடிக்காம பாக்குறதுக்கு என்ன காவல் வச்சிருக்காங்களா? சங்கரா வந்துட்டியா? இந்த பையனை பாத்தியா? அவனுக்கு என்ன தைரியம் என் முன்னால சுருட்டு பிடிக்கிறான்? சுருட்டு பிடிக்கிட்ட பரவாயில்ல, எனக்கு ஒரு கிளுகிழப்ப உண்டாக்குறானே, யார் பாது? தெரியாதனமா மாட்டிக்கிட்டங்க, மன்னிச்சிடுங்க டாக்டர், மன்னிச்சிடுங்க. கங்க்ராச்சுலேஷன் சந்திரசேகர். ஏய், நீ பிசினஸ் மேன் மட்டும் இல்ல, பெரிய ஆக்டரும் கூட. உனக்கு எத்தனை தடவை சொல்றது,
நீ என்ன சின்ன குழந்தையா? இந்த பயலுக்கு பண்ற தப்புக்கு நான் உங்ககிட்ட பாட்டு வாங்க வேண்டியிருக்கேன். போய் சொல்லாத, நானே பார்த்தேன். இந்த பாரு, அப்படி என்னதான் இருக்குது சுருட்டுல? அதான்டா எனக்கும் தெரியல. இழுத்தா புகை வருது, அந்த புகை உள்ள போறான். லங்ஸ் என்ன ஆறுது? ஏற்கனவே ஹார்ட் வீக். இத பாரு, இனிமே என்னால உனக்கு வைத்தியம் பார்க்க முடியாது. நீ வேற டாக்டரை பார்த்துக்க. ஐயே அப்படிதான் சொல்லக்கூடாது, நீயே பேட்டா. நீ தாஜா என்ன ராமு, ஐயா விட்டு அந்த நினைட்டு போவான்னு எத்தனை சொல்லிருக்கேன். எங்கடா போனேன்? ஐயா சின்ன ஐயாவை கூட்டிட்டு வர சொன்னாருங்க, அதனால நான் போயிருந்தேன். எங்கடா ராஜா? டெலிபோன்ல யாரோ டார்லிங் கூட பேசிட்டு இருக்கிறாருங்க. டார்லிங்கா? ஆமாங்க ஐயா, நான் கூப்பிட்டதுக்கு நீங்க போங்கன்ட்டாரு. போன்ல இப்ப வர்றான் டார்லிங், இப்ப வர்றான் டார்லிங்னு சொல்லிட்டு இருக்கிறாருங்க ஐயா. டார்லிங் என்ன பண்ணுது? டார்லிங் பொண்ணு இல்ல. சங்கரா, நான் கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான். நீ என்ன நினைக்கிற? இதுல நினைக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு? அவனுக்கு வயசு இருக்கு, வசதி இருக்கு, பொண்ணுங்க இருக்காங்க, லவ் பண்றான். தாத்தா எப்படி இருக்காங்க? அப்படியே தான் இருக்காரு. நோ இம்ப்ரூவ்மெண்ட். நீங்களாம் ஏமா பார்த்து சூட்டு பிடிக்கிறாரு, ஸ்வீட் சாப்பிடுறாரு. நேற்று ராத்திரி கூட நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் வல்லடா அம்மா. ராத்திரி சமாச்சாரம் டாக்டர்கிட்ட சொல்லக்கூடாது. சரி சரி. ஆமா தாத்தா, என்ன கூப்பிட்டு அமிச்சிங்களாமே, என்ன விஷயம்? தலையில மொட்டை, நெத்தியில பட்டை, கழுத்துல கொட்டை. போறேன். என்னப்பா சொல்ற? சாமியார போறேன். பாரு, வேண்டாம்ப்பா. அப்புறம் ராஜாவுக்கு யார் கல்யாணம் பண்ணி வைக்கிறது? அவனுக்கு பிறக்க போற உன் கொள்ளு பேரனை யார் கொஞ்சறது? அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமாடா சங்கரா. கல்யாண பேச்சு எடுத்தாலே அவன் ஓடுறானே. ராஜா, ஏண்டா இதான் ஆபீஸ்க்கோ போறது இல்ல, அவசரமா எங்க போற? அங்கிள், அர்ஜென்ட்டா ஒரு ஃப்ரெண்ட பார்க்க போறோம். தாத்தா, டெலிபோன்ல யாரோ பட்லி கூட டார்லிங் டார்லிங் பேசிக்கிட்டு தான் நான் சொன்னேன். ஆமா. டேய், நாங்க பாக்குற பொண்ணுகளை தான் உனக்கு பிடிக்கல. நவ் தி சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். உனக்கு பிடிச்ச பொண்ணு இருந்தா கூச்சப்படாம சொல்லு. டெல் மீ மேன். ஆமா அங்கிள், நான் ஒரு பொண்ணு விரும்புறேன். விரும்பிட்டான். பொண்ணு யாருன்னு கேளு. கீதா. ஸ்வீட் நேம். நாம 2 பேரும் எப்ப அவளை பாக்குறதுன்னு கேளு. 2 நாள்ல. தேங்க்யூ. இன்னில இருந்தே உங்க தாத்தா கண்ணுக்கு நல்ல ஐ டிராப்ஸ் போட்டு க்ளீன் பண்ணி வைக்கிறேன். நீ ஆளை கொண்டு வா. நான் வரேன் அங்கிள். தாத்தா, நான் வரேன். வேண்டா, அறிவு கட்ட பிரம்மச்சாரி கமனாட்டி. ஏண்டா? குடும்பத்தை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? நீ பாட்டுக்கு ஆளை கொண்டாங்கறிய. நாளைக்கு அவன் எவனாவது நடுத்தருவில் போறவனை கூட்டிட்டு வந்து நிறுத்தி கல்யாணம் பண்ணி வைனா என்னடா செய்வ? அட போடா, அவன் கல்யாணம் சம்மதிச்சது பெரிய விஷயம். நடக்காதுங்க. நடக்கும். இந்த பாரு, அவன் எந்த பொண்ணை விரும்புறானோ அவதான் அவன் பொண்டாட்டி, அவதான் உனக்கு மருமக. ஓகே? ராதா, என்னண்ணே? உன் வாடிக்கைக்காரர் வராரு, ஓடு ஓடு. ஐயோ, மிஸ் கீதா, நீங்க ரெடியா? எஸ் ரெடி. ரெடி? one minute. ஆண்டி, எஸ் ஜெகதீஷ், வாட் டு யூ வாண்ட்? ஐ வாண்ட் யூ. அதாவது அங்க கவனிச்சீங்களா, பாப்பாவோட முகத்தை ரோஜா பூ நினைச்சுக்கிட்டு ஒரு ஈ வைக்குது. அதை விரட்டி விட்டுருவா. தேங்க்யூ. இப்போ இப்ப எடுத்துடலாமா? எடுக்கலாமே. உங்க அம்மா எப்போதும் கூடவே வருவாங்களா? ஆமா. வெரி குட், நல்ல கிளாமர். உங்க அம்மாவை சொன்னேன். ரெடி? one minute. ஆண்டி, பாப்பாவோட உதட்ட ஜிலேபி நினைச்சு ஒரு சித்தரும்பு ஊறிட்டு இருக்கு. அதை எடுத்துறவா? சீக்கிரமா எடுமே. எவ்வளவு நேரமா என் பொண்ணு ஒரே போஸ்ல நிக்கும். இது என்னங்க பெரிய விஷயம்? காலம் பூரா நட்ராஜர் ஒத்த கால்ல நிக்கலையா? Go man. What man? சிச்சி, இது எறும்பு இல்ல, ஏதோ துரும்பு, தானா போயிடும். எடுக்கலாமா? எடுக்கலாமே. ரெடிமா? one minute. ஆண்டி, என்னையா? ஒண்ணு இல்ல, எடுக்க போறேன். எடியா? அதான். பாப்பா, பாப்பா, கண்ணுல லேசா ஒரு போதை ஒண்ணு வரணும். இல்ல, அது மாந்தம். நான் சொல்றது போதை. அந்த உதடு விரிஞ்சும் விரியாமல் இருக்கணும். ஒரு 3/4 இன்ச்சு. எக்ஸாக்ட்லி. அந்த சந்துக்குள்ள இருந்து ஒரு புன்னகை வரலாமா வேணாமான கதவை தட்டிக்கிட்டே இருக்கணும். எக்ஸாக்ட்லி. இந்த பாரு, உன் கையில இருக்கிறது பந்து இல்ல,
இது உலகம். இந்த உலகமே உன் கையில இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன். இங்க பாரு, இந்த வயசுல உங்க அம்மா எப்படி ரியாக்ட் பண்ற பாரு. ரெடி 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 1 2 ஓகே. வாட் அ போஸ். அத்தனை காசு. தேங்க் யூ. ஜெகதீஷ், இந்த போட்டோஸ் வெளிநாட்டு பத்திரிகையில மட்டும்தான் வரும்னு சொல்லிருக்கேன், ஞாபகம் இருக்கட்டும். யூ டோன்ட் வரி, இது ஆப்பிரிக்காவுல டீப் ஜங்கிள்ல மட்டும் தான் வரும். தப்பி தவறி உள்நாட்டு பத்திரிகையில வந்து ராஜாவோட தாத்தா பாத்துட்டாரு, அவ்வளவுதான். அந்த கோடீஸ்வர குடும்பத்துல என் பொண்ணு மருமகளா போகவே முடியாது. இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பை தி வே, நீங்க கேட்டீங்களே பணம், இது. தேங்க் யூ ஜெகதீஷ். வா, இப்ப சிரிப்பீங்களே. ஹாய் எவ்ரிபடி. ஹாய் கீதா. ஹாய் ராஜா. கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. எதுக்கு? சொல்றேன் வா. எக்ஸ்கியூஸ் மீ ஆண்டி. என்ன விஷயமா இருக்கும்? என்ன பெரிய விஷயம்? 25 வயசு காளை பக்கத்துல 18 வயசு பருவ சிட்டு, அப்படியே ஒத்தர சேர்த்து பிடிச்சி. சாரி, கொஞ்சம் லேசா உணர்ச்சி வசப்பட்டேன். மத்தபடி என் நெஞ்சில ஒண்ணும் கிடையாதுங்க. எல்லாம் ஒரு கலைக்கனோட தான் பாக்குறேன். ஏன்னா என் தொழில் விளம்பரம், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட். ஐ அம் an ad man, not a bad man. Okay, ஜெகதீஷ். சரி. ஓ ராஜா, ஐ அம் சோ ஹாப்பி. நிஜமா தாத்தாட்ட சொல்லிட்டீங்களா? ஆமா, எங்க தாத்தா ஒண்ணுமே சொல்லல, உடனே ஒத்துக்கிட்டாரு. ஓ ஹவ் ஸ்வீட் இஸ் தாத்தா. மம்மி, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன விஷயமா? ஆண்டி, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவோம். ராஜா, நீ நானுமா? இது என்ன விபரீத முடிவு? அடிச்சு பல்லெல்லாம் கேட்டுட ராஸ்கல். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்டா. ஆமா, உங்க தாத்தா எப்படி சம்மதிச்சாரு? டாக்டர் அங்கிள் தாத்தாவை சம்மதிக்க வச்சுட்டாரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா, ஒரு நிமிஷத்துல நடந்து போச்சு. எனிவே, தேங்க்ஸ் டு டாக்டர் சங்கர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராஜா. தேங்க் யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பேபி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராஜா. Thank you. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பேபி. நீயா? சரி. என்னப்பா இந்த அக்கேஷன் சும்மா விடலாமா? இன்னைக்கு ராத்திரியே நீயும் கீதாவும் நானும் உங்க அம்மாவும் சேர்ந்து ஒரு பார்ட்டி நடத்தலாம்பா. சாரி ஜெகதீஷ், டான்ஸ் ப்ரோக்ராம்காக காஷ்மீர் போக வேண்டியது இருக்கு. அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யணும். காஷ்மீர்க்கா? ஆமா ராஜா, காஷ்மீர்ல என்னோட டான்ஸ் ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. திரும்பி வர்றதுக்கு எப்படியும் 10 நாள் ஆயிடும். அப்படின்னா இப்போ என் வீட்டுக்கு வா, தாத்தா கிட்ட உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிடுறேன். நோ, இது ஆடி மாசம், அடி எடுத்து வைக்க கூடாது. அதுவும் முதல் தடவையா வீட்டுக்கு வரப்போகுது. ஒண்ணு செய்யுங்க, நீங்க காஷ்மீர் போய் ஆடி முடிச்சிட்டு வாங்க. அதுக்குள்ள இங்க ஆடி முடிஞ்சிடும். அப்புறம் ஒரு மாதிரி ஓடி ஆடி செட்டில் பண்ணுவோம். ஓ கீதா, டைம் ஆச்சு, நம்ம போலாமா? யா. வரேன் ஆண்டி, வரேன். go. ஜெகதீஷ், அப்ப நாமளும் போலாமா? ஒண்ணு இல்ல. யார் அந்த டாக்டர் சங்கர்? அவரா? டாக்டர் சங்கர் அந்த குடும்பத்து ஃபேமிலி டாக்டர். அவர் சொல்படி தான் தாத்தா கேட்பாரு. ஓ ஐ see. When did you say? வண்டியை நிறுத்தியா? யோ, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு தடவையும் சேர்த்து தண்ணி அடிச்சிட்டு போறியா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஒண்ணும் நினைக்கல. ரோட்ல தண்ணி இருந்தா நான் என்ன செய்யறது? கார் கொஞ்சம் தள்ளி ஓட்டுறது. ஏன் உன் கடையை கொஞ்சம் தள்ளி வச்சுக்க. அத சொல்றதுக்கு நீ யாரு? இத சொல்றதுக்கு நீ யாரு? இன்னொரு தடவை இப்படி செய், நான் யாருன்னு காட்டுறேன். டா, என்ன செய்வ? 4 டயரும் குத்தி நார் கீச்சிடுவேன். Shut up. நீ சட்டப்பு. ராதா, ஏன் சோதா மாதிரி கத்துற? பின்ன என்ன இந்த ஆள் சட்டப்புங்கறாரு? அதுமா ஷட்டப்னா இங்கிலீஷ்ல நீ அழகா இருக்கேன்னு அர்த்தம். அத சொல்றதுக்கு இந்த ஆள் யாரு? அதானே நீ யாரா? You shut up. பாத்தியா, இப்ப நான் அழகா இருக்கேன்றா. நீ அழகா இருக்க. இருக்கவே முடியாது. நீ போய் சொல்ற. அந்த ஆள் வேற ஏதோ சொல்லி திட்டி இருக்காரு. நான் அப்படிதான் திட்டுவேன். ராஜா, இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் நாயங்க கிட்ட வாய் கொடுத்தா நம்ம கௌரவம் தான் போகும். என்னடி சொன்ன? யார் நீ பிளாட்ஃபார்ம் நாய்? நீதான். உன்னை குத்தி குடல உருவிடுவேன். ஐயோ, அது ரொம்ப பெரிய குடல், விட்டுருமா? பின்ன என்ன பிளாட்ஃபார்ம் நாய்னு சொல்ற? வாய் தவறி வந்திருக்கோம். அது எப்படி என்ன வரும்? வாய் தவறி நீதான் நாய். டேய், வேண்டாம், நீதான் எல்லாம். அவளை விடக்கூடாது. டேய், நீ தனியா வரவேல, அப்ப பாத்துக்கற. அதானே. அவளை இழுத்து போட்டு 4 குடுக்கறத விட்டுட்டு ஜான காட்டி போ சொல்றியா நீ? இது என்ன பண்ண சொல்ற? அவனுடைய நெருங்கிய நண்பன். அப்ப முதல்ல ராதா, உங்க அப்பாவோட போட்டோ ஒண்ணு பெருசு பண்ண சொன்னியே, பண்ணி கொடுத்தே, பாத்தியா? ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? அது இன்னும் பெருசா போட்டா ரொம்ப நல்லா இருக்கு. கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு கேக்குற கேள்வியா இது? ஐ அம் an ad man, not a bad man. என்னது? தன்னுடைய வருங்கால மருமகனை உடனே பார்க்கணும்ங்கறாரா? சரி, கீதாவுக்கு தந்தி கொடுத்து வர சொல்லு. காஷ்மீர்ல பனிப்புயல் வீசறதுனால கீதா வர முடியாதுடா. அப்படியா? இப்படி செஞ்சா என்ன? பேசாம தாத்தாவையே காஷ்மீருக்கு தள்ளிட்டு போயிடுவோமா? செருப்பால அடிப்பேன் ராஸ்கல். இதுக்கு ஏன்டா செருப்பெல்லாம் வேஸ்ட் பண்ற? இப்ப என்ன பண்ண போற? நீதான் ஏதாவது வழி பண்ணி நிலைமையை சமாளிக்கணும். டோன்ட் வரி, கீதா வரபடி வரட்டும். நாம் அதுக்குள்ள ஒரு டூப்ளிகேட் கீதாவை செட்டப் பண்ணிடுவோம். வாங்கம்மா. ஜெகதீஷ், சின்னம்மாவா? ஐயோ, பூவும் பொட்டுமா எவ்வளவு அழகா இருக்காங்க. அவங்க வாழ்க்கைக்கே பூதானே ஆதாரம். வாங்கம்மா, வாங்க. வாங்கம்மா, வாங்க. சின்னம்மா வந்துட்டாங்க. சின்னம்மா வந்துட்டாங்க. சின்னம்மா வந்துட்டாங்க. சின்னம்மா வந்துட்டாங்க. சின்னம்மா வந்துட்டாங்க.
வாங்கம்மா வாங்க ஜெகதீஷா ஜெகதீஷா இவங்கதான் மிஸ் கீதா. சின்னம்மாவா? நீ ஏன் வைக்கப்படுற? வாங்க. நீங்க போங்க, நான் வரேன். வாமா வா. மகராசியா இருமா. மனோ, என்னால நம்பவே முடியலையே. சின்னம்மா பாக்குறதுக்கு நம்ம பெரியம்மா மாதிரியே இல்ல. ஆமா, அச்சல ஊத்துற மாதிரி அப்படியே இருக்காங்க. இனிமே பாருங்களே, பெரியய்யா சீக்கிரம் குணமாயிடுவாரு. என்னமோ வாக்கு பழிக்கட்டுமா? கீதா வாமா. ஆமா. பக்கத்துல வாமா. சங்கரா, இந்த பொண்ணை பாத்தியா? அப்படியே ராஜம்மா மாறிட்ட. ராஜம்மா சாகரடா, என்னை காப்பாத்துறதுக்காக உயிரோட வந்திருக்கிறா. அதோ படத்துல இருக்கா பாத்தியா? அவதான் ராஜம்மா, ராஜாவோட பாட்டி. அவதான் ராஜாவை எடுத்து வளர்த்தவ. அவ உயிரோடு இருக்கும் போது இந்த வீட்டை ஒரு கோவில் மாதிரி வச்சிருந்தா. அவ செத்து போயிட்டான்னு நினைச்சேன். ஒரு ரூபத்துல அவ மறுபடியும் வந்துட்டா. இந்த சமயத்துல நீ உணர்ச்சி வசப்படக்கூடாது. டேக் இட் ஈஸி. சின்னையா, அதோ சின்னம்மா. ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கூட்டிட்டு வாடானா போய் போய் இந்த பூக்காரி தான் கிடைச்சாளா உனக்கு? ஒரு காய்கறி காரியும் கிடைச்சா கூடையோட வரைகிறா. என்ன பண்ண சொல்றேன்? ராஜா, என்ன நம்பு. ஐ அம் an ad man, not a mad man. எந்த மாதிரி பொண்ணை கூட்டிட்டு வந்தா உங்க தாத்தாவுக்கு பிடிக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் ராதாவை கூட்டிட்டு வந்தேன். தாத்தா வேற அந்த பொண்ணை பார்த்து உருகுறாரு. எக்ஸாக்ட்லி. நம்ம படிச்சு எழுதுறோமோ காப்பி அடிச்சு எழுதுறோமோ நமக்கு வேணுங்கிற ரிசல்ட் பாஸ் தானே. கவனிச்சே இல்ல? இழுத்து பறிச்சிட்டு இருந்த உங்க தாத்தா எழுந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாரே. I hate to say it but you're right. I told you I am an ad man, not a bad man. But you made me a sad man. I am glad man. ஓல்டு மேன், Yes, yes. அப்பப்ப இப்படி ஸ்மால் லவ் சீன் இருந்தா ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் இல்ல? உனக்கு இன்ஸ்பிரேஷன், எனக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தாதமா. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. என்ன ஆகுங்கிற? ஒண்ணு ஆகாது. வா அம்மா, வா உட்காரு. உங்க பேரு புள்ள இப்ப எங்க இருக்கான்னு நினைக்கிறீங்க? எங்க இருக்காரு? ஆபீஸ்ல உட்கார்ந்து பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டு இருக்காரு. Is it? My God. I'm so happy. I'm so happy. உங்ககிட்ட ஏதோ மந்திர தந்திரம் இருக்குது. அதனால தான் உன் பேச்சுக்கு அந்த பையன் அப்படி கட்டுப்படுறான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க என்கிட்ட சொன்னீங்க, நான் அதையே வேற விதமா அவர்கிட்ட சொன்னேன். அம்மாடி, இன்னொரு மந்திர தந்திரம் போட்டு அவனை மடக்கணுமே. எதுக்கு? நம்ம ராஜா வீட்லயே சாப்பிடுறது இல்லம்மா. சாப்பிடுறதே இல்லையா? சாப்பிடுறான். வெளியில சைனா ஹோட்டல், சப்பான் ஹோட்டல்னு போய் பூச்சி புழுவெல்லாம் தின்னுட்டு வராமா. நீ எப்படியாவது ஒரு மந்திரம் போட்டு அவனை ஹோட்டல்ல போய் சாப்பிடாம வீட்லயே சாப்பிட முடியா பண்ணணும். நீங்க சொல்லிட்டீங்களா? இப்பவே செஞ்சுட்டேன். தம்பி, நம்ம புது ஃபேக்டரிக்கு மிஷின்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். வெரி குட். எப்போ வரும்? வந்தாச்சு. வந்தாச்சா?
ஓ காட். இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன மன்னிச்சுக்கங்க, நான் இவரோட கொஞ்சம் தனியா பேசணும். கொஞ்சம் என்ன, உங்க இஷ்டத்துக்கு நீங்க நிறையவே பேசலாம். ஓல்ட் மேன், கம் ஆன், ஆல் ஆஃப் யூ. ஷட் அப். ஆண்டி, அங்கிள், தயவு செஞ்சு நான் சொல்றது. இல்ல, இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க வந்தேன். நான் சாப்பிடவா? இங்க நம்ம வீட்லயா? ஆமா. இத பாரு ராதா, நானும் பாத்துக்கிட்டே வரேன். நீ ரொம்ப எல்லை மீறி போற. ஜாக்கிரதை. நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். நல்லது கெட்டதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். மைண்ட் யுவர் பிசினஸ். தாத்தாவுக்காக இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு வரேன். இல்ல அடாடா, இந்த ஜோடியை பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகம் தான் வருது. என்ன? பெரியம்மாவும் இப்படித்தானே அடிக்கடி ஆபீஸ்க்கு வந்து பெரியம்மாவை உரிமையோட கண்டிப்பாங்க. எஸ் எஸ். சின்னம்மா உருவத்துல மட்டுமல்ல, உருமல்லையும் பெரியம்மாவே தான். கரெக்ட் கரெக்ட். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அது கௌரவ பிரசாதம், அதுவே எனக்கு போதும். என்னங்கய்யா? ஒன்று இல்லை, முள்ளாம் முள்ளாம். கொசு கொசு. குவாலிட்டி மட்டும் குறைய கூடாது. அத பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம் தம்பி. அதனால பேசாம நம்ம ஆபீஸ்க்கு லீவ் விட்டுருவோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பின்ன இப்படி அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணா என்ன பண்றது? நான் தொந்தரவு பண்றேன். ராமண்ணதான் அங்க தாத்தாவை தொந்தரவு பண்றாரு. அது சொல்லதான் இங்க வந்தேன். தொந்தரவு பண்ண துரத்த வேண்டியது தானே? நான் சொன்ன கேப்பாரா? நீங்களே கூப்பிடுங்களே. ஓகே. ஹலோ ஹலோ ராமனே, உடனே இங்க வாங்க. திரும்பப்பா. அட திரும்ப திரும்புங்கிற. அட என்னது, முகம் ரொம்ப தெளிவா இருக்கு. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அதுவா? இன்னைக்கு அவர் ஆபீஸ் போயிட்டாருல. ராஜா ஆபீஸ் போயிட்டானா? இட் இஸ் a very good news. It is really. என்ன வாசனை அடிக்குது? வாயில என்ன? வாயத்தர வாயத்தர. பாவி கீதா. எடுத்துட்டா கொலவிடும் கொலவிடும். ஆமா சேகர், நீ சின்ன குழந்தையா? உனக்கு எத்தனை தடவை சொல்றது? இப்படியா வளைச்சுக்கிட்டு திங்கிறது? நாங்க வளைச்சுக்கிட்டு தின்னேன். சாமி பிரசாதம் சாப்பிடுற மாதிரி கொஞ்சோடு சாப்பிடலான்னு எடுத்தேன். இதான் சாமி பிரசாதமா? ஒரு குடும்பமே கொட்டிக்கலாம் போல. என் மருமக பொண்ணு இன்னைக்கு இன்னும் முதல்ல சமைச்சு, இன்னைக்கு இன்னும் முதல்ல என்கிட்ட கொண்டாந்து கொடுத்து, இன்னைக்கு இன்னும் முதல்ல சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிச்சு. நான் வேண்டான்னு சொன்னா கோச்சுக்குமேன்னு நினைச்சு இன்னைக்கு இன்னும் முதல்ல சாப்பிட்டு பார்க்கலான்னு. சாப்பாடு எப்படி? நான் எங்கடா சாப்பிட்டேன், நீ தான் வந்துட்டிய. கம கமன் வாசனையை பார்த்தா பிரமாதமா இருக்கும் போல இருக்கு. 2 பேரும் சாப்பிடுவா. உடம்பு உனக்கு குணமாட்டும். உன் மருமகிட்ட சொல்லி உனக்கு பிரியாணி வடபாயத்தில் சாப்பாடு பண்ண சொல்லி பக்கத்தில் நானே இருந்து போடச்சோம். இதான் பண்ண போறேன். நான் சாப்பிட்றேன். அடத்ரோவி நல்லா இருக்கும். நோ, அப்சல்யூட்லி இம்பாசிபிள். என்னால ராதாவோட அப்பாவா நடிக்கவே முடியாது. என் இமேஜ் என்ன வருது? ஹே லுக், ஐ அம் an ad man, not an old man. என்னடே, ஐ அம் an ad man அடிக்கடி சொல்லி காலரை தூக்கிட்டா மட்டும் போதாது, நடிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். யார் முன்னாடி நடிக்கிறதுன்னு ஒரு விவஸ்தை வேணா? பெரியவர் முன்னாடியா? மூஞ்சில ஒரு பாவம் மாறினா கூட கப்புனு கண்டுபிடிச்சிருவாரு. அது மட்டும் இல்ல, இந்த கம்பெனிக்கு அவர் தான் பாஸ். அவர்கிட்ட நான் மாட்டினேன், சீட்டை கிழிச்சிருவாருப்பா. ஏன்டா அவரை பார்த்து இப்படி பயப்படுற? கூட இந்த டாக்டர் சங்கர் வேற இருப்பாரு. அவர் ஆனா உன்னா போலீஸ்ல மாட்டி விட்டுருவாரு. எனக்கு இந்த போலீஸ் காக்கி சட்டைனால ஒரு சின்ன அலர்ஜி. வர பஸ் கண்டக்டரை பார்த்தாலே பயமா இருக்கு தெரியுமா எனக்கு. என்னடே, இப்ப நீ நடிக்க ஒத்துக்கல, நானே உன் சீட்டை கிழிச்சிருவேன். ஐயோ ஜெகதீஷா, உனக்கு ஏண்டா இப்படி ஒரு சோதனை? சரி, சீட்டு கிழியறது நிச்சயமா போச்சு. என்னத்துக்கு மூலமா கிழியணும்? நான் பெரிய இடத்துலயே மோதி பாக்குறேன். எப்பா, ராதாவுக்கு அப்பா ரெடி. பை தி வே, ராதாக்கு எத்தனை அப்பா? என்ன வயசு சொல்றேன். இவர் எங்க தாத்தா. வணக்கம். இவர் டாக்டர் அங்கிள். ஓ சந்தோஷம். வணக்கம். உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் நீங்க ஒரு டாக்டர் தெரிஞ்சல எனக்கு பரம திருப்தியாக்கும். ஏன்னா நானும் ஒரு டாக்டர் அல்லவா? அப்படியா? இல்லையோ பின்னே. சித்த ஆயுர்வேத யுனானி ஹோமியோபதி சக்கரவர்த்தி சாம்ராட் குலே பகாவலி சிங்கம் தங்கம் வைத்தியநாத சுவாமிகள்னு கேள்விப்பட்டிருக்கல? அதுதான் எங்க அப்பா. என் பேர் இதை விட பெருசு. இன்னொரு நாள் சொல்றேனே.
உங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படி எல்லாம் இல்லைங்க, உங்களை மாதிரி பெரியவரை பார்த்ததுல எங்களுக்கு தான் சந்தோஷம். யாரு பெரியவா? இல்லையோ பின்ன நான் பெரியவராயிட்டேன். கூப்பிட்டல உட்கார். சரி, நீங்கதான் மருமகளோட அப்பாவா? யாராக்கும் மருமகள்? இவளாக்கும் மருமகள். என்ன கேட்கிறார் பெரியவர்? கீதாக்கு அப்பா நீங்க தானான்னு தாத்தா கேக்குறேன். இல்லையோ பின்ன என்ன தாத்தா? என்ன சார், என் பொண்ணுக்கு நான் தான் அப்பா. அவ அம்மா கூட சொன்னாலே இல்லையோடி. உங்களுக்கு இதுல ஏதாவது லவலேச சந்தேகம் உண்டா? நோ, ஒரு பேச்சுக்கு சொன்னார், அவ்வளவுதான். கல்யாணத்தை பத்தி பேசலான்னு தான் உங்களை இங்க வரவழைச்சேன். இத பாருங்க, திருமணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறது. ஆஹா, எவ்வளவு கரெக்ட். உன்னை யாரு கேட்டா? இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தாரே தேவன் அன்று. மடையா புதுசா ஏதாவது பாடுறா? பாடி எங்க அப்பா கணக்கு பாடவா? பல்ல உடைக்க. பல்லெல்லாம் மாணிக்க பல்லல்லவா? நீங்க அளவுக்கு மீறியே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் அளவு ஜாஸ்தியா இருந்தா சொல்லுங்க, குறைச்சுடுறேன். நோ, உங்களை மாதிரி மேதையோட அறிவுக்கு எல்லையே கிடையாது. அறிவுக்கு முன்னால ஆஸ்தி அடக்கம், ஆஸ்திக்கு பின்னால அறிவு முடக்கம். நேக்கோ இங்க பயங்கர நடுக்கம். சேகர், நாம வரதட்சணை கேட்போம் பயப்படுறார் போல். சச்சா, வரதட்சணை கேட்கறவங்க எல்லாம் பாவிகள்ங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். பகுமேஷ், உங்களுக்கு எவ்வளவு பெரிய இது மனசு. உங்க பெரிய இது மனசுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் ஒண்ணுமில்லை. உங்க முன்னாடி நிக்கிறதுக்கே இந்த பூக்கா என் பொண்ணுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். கீதா எங்க குடும்பத்துக்கு கிடைச்ச புதையல் மாதிரி. ராஜா அவளை கல்யாணம் பண்ணிக்க போறான்னா அது அவன் செய்த புண்ணியம். அவன் எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்தது. நானே உங்ககிட்ட நேரா வந்து பொண்ணு கேட்கலான்னு நினைச்சேன். எனக்கு உடம்பு சரியிட்டு. படாது படாது, நீங்களாம் அங்க வரப்படாது. நீங்களாம் வந்தா கதை கந்தலாயிடும். அம்மா கீதா, நீ அந்த பையனை விரும்பி எறும்பு எறும்பு தாடி தாடி எதுக்குமா டாடி டாடிங்கிறாய்? அப்பா கூப்பிடு. அதுக்கா? ஆமா ஆமா, சரியாயிடுத்து, எல்லாம் சரியாயிடுத்து, எல்லாம் ஒரு வழியா சரியாயிடுத்து. இல்லன்னா ஓட்ட கேமரா வழியா ஒண்ணு வச்சிருப்பேன். அப்போ கீதா, நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வர சம்மதிச்சுட்டாய். ஐயோ வைக்கப்படுறாங்க. நானும் இங்க சம்மந்தியா வர சம்மதிச்சுட்டேன். அப்புறம் என்ன, நிச்சயதார்த்தமே முடிஞ்ச மாதிரிதான். பெரியவர் காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்க. உங்களே இல்லையா, அவங்கள போய்க்கோ. உங்க காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்க சொன்னேன். என் காலை இது என்ன இருக்கு, இது என்ன இருக்கு? விழுகும் விழுகும் விழுகும். ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. நல்ல சீரும் செருப்புமா, வீரும் நெருப்புமா. என்ன என்னாச்சு என்னாச்சு? நேக்கு சந்தோஷம் அதிகமாயிட்டா வீல் வீல்னு கத்துவேனாக்கும். அவரை கூட்டிட்டு போய் நல்ல சாப்பாடு சாப்பிட வச்சாங்க. எங்க ஏதோ இதை எடுத்துட்டு வந்துடுறேன். நேக்கு சாப்பாடு பரம விலாசி. என்ன ஒரு பெரிய ஆபத்துல இருந்து கொஞ்சத்துல தப்பிச்சம்பா. என்னடே, தாடி ஒட்டினே சரியா ஓட்டக்கூடாது. சத்தா போடா. சும்மா ராஜரிஷி மாதிரி கெட்டப்ப கொடுத்துட்டீங்க. சமயத்துல தாடிக்குள்ள எறும்பு பூரும் நான் கண்டனா. அவன் நீ கொடுத்தது என்ன கோந்தா அல்வாவா? தின்னு பாரு தெரியும். சரியான நேரத்துல ராதா வந்து காப்பாத்தலன்னா நம்ம கதை கந்தலா இருக்கும். ராதா, ராமண்ணே, சில பெண்களை பார்த்தா கையெடுத்து கும்பிடலாம் போல தோணும். சில பெண்களை பார்த்தா கழுத்தை நெரிச்சு கொன்னுலாமான்னு தோணும். வந்திருக்கிற சின்னம்மா ஃப்ரெண்டு அந்த 2வது ரகத்தை சேர்ந்ததா இருக்குமோ? அதுல சந்தேகமே வேணாங்க இருப்பையா. அது வந்ததும் வராததுமா சின்னையாவை கூட்டிட்டு வெளியில போயிடுச்சு. சின்னம்மாவோட முகம் எப்படி வாடி போச்சு பத்தியா? அப்போ சின்னையா அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நம்மள வச்சிருவோம். என்னத்த? கண்ணையா கண்ணையா கண்ணை. நீ மருந்து கொடுத்ததுனால எனக்கு ஒண்ணு உடம்பு குணமாகல. என் மருமக வந்தா அந்த உடம்பு குணமாச்சு. என்னவோ நீ நல்லா இருந்தா சரி. இப்ப மருந்து கொடுக்காத. இவங்கதான் கீதாவோட மதர். ஹலோ தேவ்னா. ஓகே, Thank you. இவர்தான் எங்க அங்கிள் டாக்டர் சங்கர். ஹலோ. ஹலோ. உன் பேர் என்னங்க? மிஸ் மாலினி. என்னங்க? மிஸ் மாலினி. மிஸ் மாலினி? மிஸ் கீதா ராணி உங்க பொண்ணுதாங்களா? எஸ், என் சொந்த பொண்ணு. என் வயித்துல பிறந்தது. அது எப்படி? உங்க பொண்ணு மிஸ், நீங்களும் மிஸ். எனக்கு ஒன்றும் புரியலையே மிஸ். என்னங்க அது? ஒரு பொண்ணை பத்தி நீங்க மிஸ்ஸஸா தானே இருக்கணும். யூஆர் கரெக்ட். நான் மிஸ்ஸஸ் தான் இருந்தேன். ஆனா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு ஒத்து வரல. அதனால கீதா பிறக்கிறதுக்கு முன்னால அந்த ஆளுக்கு டைவர்ஸ் பண்ணி வீட்டை விட்டு துரத்துட்டு அடுத்த நாளே நான் மிஸ் மாலினி ஆயிட்டேன். என்ன டாக்டர் அப்படி பாக்குறீங்க? இது அம்மா தலையில டை அடிச்சுக்காமலே இப்படி எங்க இருக்கிறேன்னா இது எல்லாமே ஒரிஜினல். எங்க ஃபேமிலி லேடிஸ்க்கு தலையே நரைக்காது. ஏங்க அப்படி? எங்க பரம்பரை
நாங்க ராயல் ஃபேமிலி சம்மந்தப்பட்டவங்க. டாக்டர், நீங்க கூட டை அடிச்சுக்கலாமே. ஐயோ, அவன் அடிக்காத டை வாங்குறான். அவனுக்கு தர மட்டும்தாங்க நினைச்சிருக்கு. அவன் இப்ப கூட பிரம்மச்சாரிங்க. பிரம்மச்சாரிங்க ஆல்வேஸ் பெட்டர். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க கல்யாணம் ஆய் பிரம்மச்சாரியா இல்ல கல்யாணம் ஆகாமலேயே பிரம்மச்சாரியா? நல்லா கேள்வி கேட்டுக்க, நாக்கு பிடிக்கிட்டு சாகுற மாதிரி. அவன் அப்படி இப்படி பிரம்மச்சாரிங்க. ஜெகதீசனா, வா. கீதா, சேர்சாவி உங்கள்கிட்ட தானே. இவன் என் பர்த்டேக்கு என்னென்னமோ செய்ய போறானா. 20,000 ரூபாய் கேட்டான். சேப்பை திறந்து எடுத்து கொடு. சார் கேட்க 10,000 ரூபாய் சார், பெருசு சார். ஆஹா, அப்ப இன்னும் 10,000 கொடு. அப்புறம் அந்த சேஃப்ல ஒரு டாக்குமெண்ட் இருக்கும், ரெட் மார்க் போட்டிருக்கோம், எடுத்து மேனேஜர்கிட்ட கொடு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க, நானும் போய் ரெஸ்ட். ஆமா ஆமா. அப்பா ராஜா, 2 மிஸ்ஸை கூட்டிட்டு போ, நல்லா கவனிச்சுக்க. பின்னாலே டாக்டர் அனுப்புறேன். பாய், நாளைக்கு சந்திக்கிறேன். ஆ, ஆ. பாய் டாக்டர். ஏண்டா சங்கரு, எப்படி மிஸ் கரெக்டா நல்லா இருக்க முடிச்சு போறதால போய் இந்த கேசியா சும்மா பெரிய யோகியரா. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஊர்ல உள்ள கசமாலத்து கூட எல்லாம் சேர்ந்து சுத்திடா. அடப்பாவி அடப்பாவி, உனக்கு வர வேண்டிய எல்லா வியாதியும் ஒரே பஞ்சாதியோட ஒழுக்க மருந்து எனக்கு வந்துடுச்சடா. என்னப்பா செய்யறது, அது உங்க அப்பாவோட மேனுஃபேக்சரிங் மிஸ்டேக். எங்க அப்பாவை பத்தி சொல்லிட்ட கொண்டு அவருக்கு 4 பஞ்சாதி தான். 4 பஞ்சாதி. சார் நான் சத்தியமா சொல்றேன், நான் போட்டோ எடுக்கிறவன் தான், பொண்ணு கடத்துறவே இல்ல சார். இந்த கோடீஸ்வரர் சந்திரசேகர் தெரியுமா? அவரோட ஒரே பேர ராஜா. நான் அவனு நெருங்கிய நண்பர்கள். சின்ன வயசுல இருந்து ஒரே இலையில சாப்பிட்டுருக்கோம், ஒரே பனியனை போட்டுக்குவோம், ஒரே டிராயர்ல புஸ்தகத்தை வச்சுக்குவோம். அதை சொன்னேன், ஜஸ்ட் தமாஷி சார். ராஜாவுக்கு நான் ஒரு போன் அடிச்சுக்கிறேன், அவனே வந்து விஷயத்தெல்லாம் விளக்கிடுவான் சார். பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு. பெரிய பெரிய இடத்தெல்லாம் பிடிச்சு வச்சிருக்கிறியே. பெரிய இடத்த பிடிக்கிறவெல்லாம் ஒரு மாதிரி தான் சார் இருப்பாங்க. தோற்றத்துல என்ன சார் இருக்கு, எல்லாம் நம்ம தொழில தான் இருக்கு. ஒரு போன் பண்ணிக்கவா? கோடீஸ்வரர் சந்திரசேகர். இது பூட்டி இருக்கேன், அடுத்துல பண்ணிக்க. என்ன பட்டுன்னு டெசிஷன் எடுக்கிறீங்க சார்? கோவிந்தா கோவிந்தா. ஹலோ, டாக்டர் சங்கர் ஹியர். டாக்டர் அங்கிளா? அப்பா, நான் இங்க ஜெகதீஷ் பேசுறேன். அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல பேசிட்டு இருக்கேன். நான் வகையா மாட்டிட்டு இருக்கேன் அங்கிள். ராஜா உடனே வர சொல்லுங்க, அவனுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும். இல்லாட்டி நான் கம்பி என்ன வேண்டி வரும். அங்கிள் எல்லாத்தையும் கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுங்க, இங்க எல்லாருக்கும் ஒரே ஜலதோஷமா இருக்குது. அதுக்கு நீங்க வரீங்களா? வேண்டாம், ராஜாவை வர சொல்லுங்க. ஏப்பா பதற, ராஜா உடனே அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓகே சார், நான் வேணா ராதாவை கூட்டிட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லணும். தேவையில்லை, நீங்க போலாம். நிஜமாவா சார்? எஸ்.